ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பாப் தாதா என்ன சொல்ல போகிறாங்கன்னா, இந்த இனிய புத்தாண்டு தினத்தில் நமக்கு எல்லாருக்கும் என்ன வாழ்த்துக்கள் கொடுக்குறாங்க. இந்த 2026 பாப் தாதா தரும் வாழ்த்துக்கள் என்னென்னா, இன்றைக்கி பாப் தாதா எல்லா திசைகள்லேயும் இருக்கும் தனது குழந்தைகளுக்கு அன்புடன் வாழ்த்துக்கள் சொல்லி கொண்டிருக்கிறாரு. புதிய ஞானத்தின் மூலம் புதிய வாழ்க்கை, புதிய சிந்தனை, புதிய பார்வை, புதிய உலகத்தை அனுபவிக்கும் குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள். இப்போது உலகம் முழுவதும் இருக்கும் என்னோடய குழந்தைகள். நீங்கள் எல்லாருமே தங்களோட மனம் என்ற டிவியில் இந்த தெய்வீக காட்சியை பார்த்துட்ருக்குறீங்க. எல்லாருக்கும் ஒரே எண்ணம் தான், தூரத்தில் இருந்தாலும் அருகில் இருப்பதை அனுபவிக்க வேண்டும். பாப்தாதாவும் எல்லா குழந்தைகளையும் பார்த்துட்ருக்காரு. குழந்தைகளின் மனங்களிலிருந்து வரும் வாழ்த்து, இசை, உற்சாகம், ஆனந்தம் எல்லாமே பாப்தாதாவுக்கு இனிமையாக கேட்குது. அதனால் பாப்தாதாவும் அன்புடன் பதில் வாழ்த்துக்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறேன். இந்த புதிய வருடத்திற்கு மட்டும் கிடையாது, எப்போதும் எல்லா காலத்திற்கும் புதிய உற்சாகம், புதிய ஆற்றல், உங்களில் தெய்வீகத்தை வளர்த்ததற்காக வாழ்த்துக்கள். உண்மையில் சங்கம யுகத்தில் ஒவ்வொரு நிமிடமும் புதுமை தான். இந்த யுகத்தில் வாழும் குழந்தைகள் நீங்கள் எல்லாரும் என்றென்றும் தந்தையை நேசிக்கும் பொறுப்பை நிறைவேற்றுவதால் ஒவ்வொரு கணமும் அழியாத வாழ்த்துக்களை நீங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கிறீங்க. பிராமண வாழ்க்கையின் ஆதாரம் என்ன தெரியுமா? வாழ்த்துக்கள். பாப்தாதா சொல்கிறாங்க, அந்த வாழ்த்துக்களின் ஆனந்தத்திலேயே நீங்கள் முன்னேறி கொண்டே இருக்கிறீங்க. தந்தை என்ற ரூபத்தில் எப்போதும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஆசிரியர் என்ற ரூபத்தில் நீங்கள் ஏதாவது நல்லபடியாக செஞ்சீங்கன்னா, நன்றாக செய்தாய், நன்றாக செய்தாய்ன்ற பாராட்டு உங்களுக்கு கிடைக்குது. சத்குரு என்ற ரூபத்தில் ஒவ்வொரு உயர்ந்த செயலுக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதம். அதனால் நீங்கள் பல கோடி மடங்கு பாக்கியசாலி குழந்தைகள். ஏன்னா நீங்கள் அதிர்ஷ்டத்தை வழங்கும் கடவுளோட குழந்தைகள். அதாவது முழு அதிர்ஷ்டத்திற்கும் உரிமையுள்ளவர்கள். உலகத்தில் மக்கள் சிறப்பு நாள்களில் மட்டும்தான் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. புதிய வருடம் முடிந்ததும் வாழ்த்துக்கள் முடிந்துடுமா? ஆனால் உங்களுக்கு ஒவ்வொரு நிமிடமும் சிறப்பு தான். சங்கம யுகமே வாழ்த்துக்களின் யுகம். அமிர்த வேளையில் தினமும் தந்தைக்கிட்டேருந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் கிடைக்கிறது தானே? இந்த நாள் பெயருக்கு மட்டும் புதிய வருடம், உண்மையில் ஒவ்வொரு கணமும் உங்களுக்கு ஆனந்தமே. ஆனந்தத்தை தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு இல்லை. யாராவது உங்களை கேட்டாங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் என்ன சொல்லணுன்னா, நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் என்னன்னா, ஆனந்தம் மட்டுமே. உங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே என்ன இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா, எங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே ஆனந்தமே. தந்தையை சந்திக்கும் ஆனந்தம் முழு சக்கரத்துக்கும் ராஜ்ய உரிமையும் வழிபடுத்தப்பட்ட நிலையும் உங்களுக்கு தருகுது. அதனால் இப்போது நீங்கள் முழு ஆனந்தத்தை அனுபவிக்கிறீங்க. இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் தினமும் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளணும் இந்த விஷயத்தை.
அதை நல்லபடியாக குறித்து வச்சுக்கணும். பாப்தாதா சொல்கிறாங்க, அது என்னென்னா, முதல்ல இன்றைக்கி என் எண்ணங்களில் என்ன புதிய சிறப்பு கொண்டு வந்தேன். ஒவ்வொரு நாளும் நம்ம யோசிக்கணும், என்னோடய எண்ணங்களில் என்ன புதிய சிறப்பு கொண்டு வந்தேன் அப்படின்னு யோசிக்கணும். ரெண்டாவது என் நல்ல ஆசைகள் தூய உணர்வுகள் மூலம் எவ்வளவு சேவை செஞ்சேன் அதை பற்றியும் யோசிக்கணும். என்னோடய நல்ல ஆசைகள், அதாவது பியூர் அந்த விருப்பம் மூலமாக தூய உணர்வுகள் மூலம் எவ்வளவு சேவை செஞ்சேன் இந்த உணர்வுகளால். மூணாவதாக என் வார்த்தைகளில் இனிமை, திருப்தி, எளிமை இருந்துச்சா. தினமும் நம்மளை கேட்டுக்கொள்ளணும், என்னோடய வார்த்தைகளில் இனிமை தன்மையும் திருப்தியும் எளிமையும் இருந்துச்சா. நாலாவதாக என்னோட செயல்கள் எனக்கும் மற்றவர்களுக்கும் உடனடி பலன் கொடுத்துச்சா. ஐந்தாவதாக எதிர்காலத்திற்கான கர்ம பலன் எனக்கு சேர்ந்திருக்கா. எதிர்காலத்திற்காக இப்போது பலன் சேர்ந்திருக்கா இல்லையா, எவ்வளோ சேர்ந்திருக்கு. அதனால் இந்த வருடம் நீங்கள் இதை பண்ணணும். அதுக்கப்புறம் முக்கிய தீர்மானமும் நீங்கள் கொண்டு வரணும் இந்த வருஷம். அதாவது அது ஒரு ஸ்வமான். அது என்ன ஸ்வமான்னா, அந்த ஸ்வமானத்திலே நீங்கள் இருக்கணும். அதை உள்ளுக்குள்ளே ஜஸ்ட்டு நான் இப்படி நான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது கிடையாது. அந்த ஸ்வமானுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செயல்கள் பண்ண ஆரம்பிக்கணும். அது என்ன, இந்த வருஷம் உங்களுக்கு முக்கிய ஸ்வமான் என்னன்னா, நான் ஒரு மாஸ்டர் தாதா, வள்ளல், கொடுப்பவன். நான் மாஸ்டர் வள்ளல் கொடுப்பவன் ஆவேன். யாரை நீங்கள் சந்தித்தாலும் சரி, பாப்தாதா சொல்கிறாங்க, நீங்கள் யாரை சந்தித்தாலும், பிராமணனாக இருந்தாலும் சாதாரண ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஏதாவது ஒன்று உங்கள் மூலியமாக கிடைக்கணும். தைரியம், உற்சாகம், அமைதி, சக்தி, மகிழ்ச்சி, ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுத்தே ஆகணும். கொடுத்து கொண்டே இருக்கணும். நீங்கள் எடுக்கவே கூடாது, கொடுக்கணும். ஏன்னா கொடுத்தாலே அதுலேயே உங்களுக்கு கிடைச்சிரும். அதுலேயே அடங்கியிருக்கு, பெறுதலும் அடங்கியிருக்கு. கொடுத்தாலே பெறுதலும் அதிலேயே அடங்கியிருக்கு. என்னோட நேச்சர், என்னோட இயல்பே இப்படின்ற அந்த உணர்வு உங்களுக்குள்ளே இருக்கவே கூடாது. உங்களுக்குள்ளே யாரோட நேச்சர் இருக்கணும்னா, தந்தையின் நேச்சர், இயல்பு தான் இருக்கணும். பிரம்மாவோட சன்ஸ்காரங்களே பிராமணர்களின் சன்ஸ்காரங்கள். தினமும் இப்படி புதுமையை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா புதிய உலகம் தானாகவே உருவாகிடும். பாப்தாதா சொல்கிறாங்க, புதிய வருடத்தில் செய்ய வேண்டியது முக்கியமாக இதுதான். குழந்தைகளே, நீங்கள் கடந்த வருடத்தை நிறைவு செஞ்சு கொண்டாடுங்கள். இப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, பாபாவுடன் உள்ள அந்த அருகாமையில், நெருக்கத்தில் நீங்கள் கொண்டாடணும். எதிர்கால வெற்றிக்காக இன்றைக்கே விழா கொண்டாடுங்க. எதிர்காலத்தில் நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்க, அதற்கு இன்றைக்கே விழாவாக கொண்டாடுங்க. உற்சவ ஆண்டாக கொண்டாடி எப்போதும் பறந்துக்கிட்டே இருங்க. இந்த வருஷம் ஃபுல்லாக உற்சாகமாக நீங்கள் இருக்கணும், எப்போயும் பறந்துக்கிட்டே இருக்கணும். மற்றும் இந்த 2 வார்த்தைகளை நினைவில் வச்சுக்கோங்க, டாட் மற்றும் நாட். மாயாவுக்கு சுத்தமாக நாட் அலௌடு. அந்த நாட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறிதளவு கூட அனுமதி கிடையாது. மாயாவுக்கு நாட் அலௌடு. மற்றும் டாட்டு, புள்ளி, முற்றுப்புள்ளி வச்சிங்கன்னா அது நாட் ஆகிடும், உள்ளே வராது. எப்பயுமே இந்த 2 வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க,
டாட் மற்றும் நாட். இந்தியர்கள், பாரதவாசிகள் நீங்கள் என்ன செய்வீங்க? பாரதம்னாலே மகான் தேசம். அதனால் பாரதத்தின் மக்கள் மகாத்மாக்கள். உங்கள் மகத்துவத்தால் தான் இந்த உலகில் வாழும் தெய்வீக ஆன்மாக்கள் வெளிப்படணும். மகாத்மாக்கள்லாம் உங்களோட மகத்துவத்தால் தான் அவங்க எல்லாரும் வெளியில் வருவாங்க. சிலைகள்லாம் தேவையே கிடையாது. உயிருள்ள தெய்வீக ஆன்மாக்கள் நீங்கள் இப்போது உயிரோட்டமாக வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. இப்போது நீங்கள் வெளிநாட்டவர்கள் அப்படின்லாம் கிடையாது. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் நீங்களும் பாரதவாசிகள் தான். எல்லோருமே மதுபன் வாசிகள். பாபா சொல்கிறாங்க, எல்லா இடங்கள்லையும் இருக்கும் மாஸ்டர் தாதா ஆன்மாக்களுக்கு எப்போதும் வாழ்த்துக்கள் பெறும் ஆத்மாக்களுக்கு, ஆனந்தத்தில் வாழும் பாக்கியசாலி ஆன்மாக்களுக்கு, தினமும் புதுமையை கொண்டு வரும் உயர்ந்த ஆத்மாக்களுக்கு, தேவதைகளாக மாறப்போகும் உன்னத ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் வாழ்த்துக்கள். இந்த புதிய ஆண்டை புதுமையாக நீங்கள் கொண்டாடிக்கிட்டே இருங்க. எல்லாரையும் கொண்டாட வைங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்தே. ஒவ்வொரு நிமிஷமும் என்னோடய வாழ்த்துக்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாங்க. பாப்தாதாவுக்கு மிக 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 நன்றி. எங்களுக்கு இந்த புதிய ஆண்டுக்கு வாழ்த்துக்கள் மழையாக குவிச்சிருக்கீங்க. எங்களையும் கொடுக்கக்கூடிய வள்ளலாக மாற்றிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பாபா. ஓம் சாந்தி.